தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கிண்டியில் உள்ள லோக் பவனில் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பொறுப்பு ஆளுநர் அர்லேகருடன் அரை மணி நேரம் ஆலோசித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஆட்சி அமைப்பது கூட்டணி கட்சிகளின் ஆதரவு தொடர்பாக விஜய் விவரித்ததாக தகவல். தாவேக ஆட்சி அமைக்க அதிமுக ஆதரவு அளிக்காது என முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி திட்டவட்டம். அதிமுக ஆதரவு அளிக்கும் என வெளியான தகவல் முற்றிலும் பொய் எனவும் விளக்கம். தாவேக தலைவர் விஜய் நாளை முதல்வராக பதவியேற்க வாய்ப்பில்லை என தகவல். போதிய ஆதரவு இல்லாததால் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பதில் சிக்கல். புதிதாக அமையவிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும். தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேட்டி. தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் மட்டுமின்றி மேலும் சில கட்சிகள் ஆதரவு தரும் என கிரிஷ் சோடங்கர் நம்பிக்கை. மக்களின் தீர்ப்பே முக்கியமானது எனவும் பேச்சு. தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் சிபிஐ மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளுக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம். நாளை மறுநாள் நடைபெறுகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அவசர செயற்குழு கூட்டம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல். விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக தகவல். தாவேகவுடனான கூட்டணியை உறுதி செய்த நிலையில் உறவை பலப்படுத்தும் வகையில் பங்கேற்கிறார் என அரசியல் வட்டாரத்தில் பேச்சு. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைக்க நிபந்தனையுடன் ஆதரவு. மாநில காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. நன்றி, மீண்டும் வராதீர்கள். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகிய நிலையில் டிஎம்கே ஐடி விங் எக்ஸ் தளத்தில் பதிவு. அடுத்து நடக்க இருக்கும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேகவுடன் கூட்டணி தொடரும். தாவேகவுடன் இணைந்து தமிழ்நாட்டில் காமராஜரின் பொற்கால ஆட்சியை நடத்துவோம் என சூளுரை. சென்னை பனையூரில் தாவேக தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்திப்பு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரின் ஆதரவு கடிதத்தை விஜயிடம் வழங்கினர். தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ள விஜய்க்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. சால்வை அணிவித்தும் காங்கிரஸ் நிர்வாகிகள் வாழ்த்து. காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் தாவேக தலைவர் விஜய். விஜய்க்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சால்வை அணிவித்து பரஸ்பர மரியாதை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். திமுக கூட்டணியை முறித்து கொண்டதை வரவேற்று முழக்கம். கும்பகோணம் காங்கிரஸ் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக கவுன்சிலர்கள் முடிவு. கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிய நிலையில் துணை மேயர் சுப தமிழழகனை மேயராக்க திமுக கவுன்சிலர்கள் ஒருமனதாக முடிவு என தகவல். பாஜக பல மாநிலங்களில் செய்து வருவதை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் செய்திருப்பதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு விமர்சனம். தோல்வியும் துரோகமும் தங்களுக்கு புதிதல்ல எனவும் காட்டம். ஈரம் காயாத கையால் நெறிப்பட்டு மரணித்தது அரசியல் நெறி. அரசியல் நெறி மட்டுமல்ல, அவசியமான அடிப்படை நாகரிகமும் தான். வாழ்க ஜனநாயகம் என திமுக எம்பி ஆர். ராசா விமர்சனம்.
தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிப்பது என்பது முதுகில் குத்தும் செயல். காங்கிரஸ் சொல்லும் காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் காட்டம். திமுகவுடனான கூட்டணி தேர்தலுக்கானது மட்டுமே, அது முடிந்துவிட்டது. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லை என கூறியவர்களுக்கு மக்கள் பதில் கொடுத்துள்ளார்கள். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பேட்டி. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் திடீர் சந்திப்பு. வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என ரஜினி கூறியதாக தகவல். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தேர்வு. காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிப்பு. தாவேக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமைச் செயலகம் வருகை. பதவியேற்பு விழா குறித்து பொதுப்பணித்துறை செயலர் மகத் ராம் சர்மா மற்றும் சட்டப்பேரவை செயலர் சீனிவாசனுடன் ஆலோசனை. தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்கப் போவது இல்லை. திமுக கூட்டணியிலேயே தொடரப்போவதாகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் திட்டவட்டம். சென்னை பனையூர் அலுவலகத்தில் பாமக எம்எல்ஏக்களுடன் கட்சித் தலைவர் அன்புமணி முக்கிய ஆலோசனை. சௌமியா உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தாவேக ஆதரவு நிலைப்பாடு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். தமிழ்நாட்டின் 16வது சட்டமன்றம் கலைப்பு. தாவேக ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி அரியலூர் மாவட்ட எஸ்பிக்கள் இருவரும் அவசர பணிகளுக்காக உளவுத்துறைக்கு மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பை விழுப்புரம் எஸ்பியும், அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பை பெரம்பலூர் எஸ்பியும் கூடுதலாக கவனிப்பர் என அறிக்கை. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் மீண்டும் கடிதம். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை. எந்த கட்சிகளின் பிடியில் சிக்கி தவித்தோமோ அந்த பிடியிலிருந்து விலக்கி என்னையும் மக்களையும் இளைப்பாற வைத்தமைக்கு நன்றி என இயக்குநர் சேரன் விஜய்க்கு ஆதரவாக பதிவு. தேர்தலுக்கு முன் வைத்த விமர்சனங்களுக்காக வருந்துவதாகவும் கருத்து. கேரள மாநிலத்தில் சி ஸ்பேஸ் அமைத்தது போல தமிழ்நாட்டில் அரசு சார்பில் ஓடிடி தளத்தை தொடங்குமாறு தாவேக தலைவர் விஜய்க்கு இயக்குநர் சீனு ராமசாமி கோரிக்கை. மாநிலம் முழுவதும் அரசு திரையரங்குகளை உருவாக்குமாறும் பட வெளியீட்டின் போது அரசியல் தடையற்ற சூழலை உருவாக்கி தருமாறும் வேண்டுகோள். சென்னை மயிலாப்பூர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆர்.பி. சௌத்ரியின் உடலுக்கு பிரபலங்கள் அஞ்சலி. நடிகர்கள் விக்ரம், தனுஷ், இயக்குநர்கள் கே.எஸ். ரவிக்குமார், ராஜகுமாரன் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி மரியாதை. சட்டமன்ற தேர்தலின் போது சொந்த ஊருக்கு சென்று வாக்காளர்கள் வாக்களிக்க போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தாது குறித்து ஆணையம் அமைத்து விசாரிக்க கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு சேர நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
தமிழகம் புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். வரும் 12ஆம் தேதி குமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக வியட்நாம் அதிபர் டோ லாம் இந்தியா வருகை. டெல்லி, ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவு குறித்து பேச்சுவார்த்தை. நூற்று 2 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் கேரளாவின் புதிய முதல்வரை தேர்வு செய்வதில் இழுபறி. முதலமைச்சர் பதவிக்கு கே.சி. வேணுகோபால், ஏ.கே. ஆண்டனி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களிடையே கடும் போட்டி. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் புதிய தலைவராக சசி சேகர் வேம்பதி நியமனம். இதுவரை பதவி வகித்து வந்த பிரசூன் ஜோஷ்க்கு பதிலாக சசி சேகரை நியமித்தது மத்திய அரசு. கர்நாடக மாநிலம் மைசூரு பகுதியில் சாலையோரம் கண்ணாடி தடுப்புகளை அமைத்த மாநகராட்சி நிர்வாகம். பொது வெளிகளில் சாலையோரத்தில் பொதுமக்கள் சிறுநீர் கழிப்பதை தடுக்கும் வகையில் புதிய ஐடியா. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ளவில்லை எனில் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும். அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளின் கூட்டு ஆதரவில் ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றும். (2026) IPL தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. The Chennai Silks in Mega Summer Sale.